$4500 ரெண்டே ரெண்டு பொருளை விற்று $4753 ப்ராஃபிட்டாக மட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஸோ அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறத மட்டும் சொல்லிடுறேன். eBay அப்படின்னு சொல்கிற பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஏர்னிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்னிங் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு ப்ரோசஸ். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை அதில் வந்து பிக்சர்ஸ் எடுத்து போடுவீங்க. யாருக்கு தேவையோ அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல இருந்து ஷிப் பண்ணுவோம். இதில் பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுக்குமே நாம இந்த இடத்துல இருந்து சேல்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ நான் ரேண்டமாக சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஃபைன் பண்ணேன். ஸோ இதில் நான் கியூரியஸ் ஆன விஷயம் இதை eBayல தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. லோக்கல் மார்க்கெட்டில் $45 அவங்க வாங்கின ப்ராடக்ட் வந்து ஃப்ளே மேக்கர் வந்து வாங்கியிருக்காங்க $45. அதை சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க $1499.99 சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. $45 வாங்கி இந்த பிரைஸுக்கு வித்திருக்காங்க. என் ப்ராடக்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இதில் பிக் ப்ராடக்ட் ஒன்று தான் வாங்கியிருக்காங்க. $120 வாங்கின அந்த ப்ராடக்ட் வந்து $2000 மார்க்கெட் பிரைஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். பட் அதை இவங்க eBayல போடும்போது $2999 போட்டிருக்காங்க. பட் அதுவுமே வித்திருக்கு. இதுல சம்மரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வித்தது $4500 பிளஸ் ஷிப்பிங்குக்கு வந்து $400 சார்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நமக்கு வாங்கினதுக்கு கோஸ்ட் ஆனது $165 கோஸ்ட் ஆயிருக்குது. eBayட ஃபீ வந்து $535, ஷிப்பிங் கோஸ்ட் வந்துட்டு $450. டோட்டல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $3753. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணதுனால மட்டும். இதே மாதிரியே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நாம அமெரிக்காக்கோ இல்ல வேற கண்ட்ரிக்கோ விற்க முடியும். சீப்பா கிடைக்கிற பொருளை அங்க எக்ஸ்பென்சிவான பிரைஸுக்கு விற்க முடியும். இதை பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா upgrade.ai அப்படின்னு சொல்ற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷனை அங்க இருந்து எடுத்துக்கொள்ளுங்க.